கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கோலாகல கொண்டாட்டம். தொண்டர்களும் பொது அமைப்பினரும் நீண்ட வரிசையில் நின்று வாழ்த்து. அண்ணா ஹசாரே விவகாரத்தால் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் முடக்கம். அண்ணா ஹசாரே குழுவுடன் டெல்லியில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி. திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு கைது. நில அபகரிப்பு புகாரில் போலீஸ் நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தத்துவத்தை செயல்படுத்தி அதை கொள்கையாக அறிவித்து வரும் லஞ்ச ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவருமான கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா இன்று நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகள் சிலவற்றிலும் கேப்டன் பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இன்று அதிகாலையில் கேப்டன் விஜயகாந்த் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலில் அவருக்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. கேப்டனுக்கு பிரசாதம் வழங்கினார்கள். பின்னர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனது இல்லத்தில் பொதுமக்களின் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். ஏராளமான பொதுமக்களும் தேமுதிகவினரும் நீண்ட கியூவில் நின்று சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் கேப்டனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தேமுதிக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆர்வத்தோடு வந்து கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார்கள். பல்வேறு கட்சித் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய அமைச்சர் GK வாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் KV தங்கபாலு, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் D ராஜா, மாநில செயலாளர் தா பாண்டியன், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர், புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் டாக்டர் சேதுராமன், குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன், கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு, திரையுலகத்தைச் சேர்ந்த கலைப்புலி தானு, ராமநாராயணன், அபிராமி ராமநாதன், சத்யராஜ், ஜீவா உட்பட பலரும் கேப்டனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார்கள். வெளிநாடுகளிலும் கேப்டன் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்ணா ஹசாரே விவகாரத்தால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று முடங்கின. அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அண்ணா ஹசாரேவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. இதற்கு அனுமதி அளிக்காததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. அரசு பதவிகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்ற அதிருப்தி மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று காலை அமளி ஏற்பட்டதை அடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. சபை மீண்டும் கூடியபோது லஞ்ச ஒழிப்பு குறித்து விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், அரசு பதவிகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற எண்ணம் மக்கள் மனதில் ஏற்பட்டிருப்பதை நீக்க முறையான செயல்பாடுகள் அவசியம் என்று குறிப்பிட்டார். தனது திறமைக்கு ஏற்ற வகையில் நல்ல முறையில் தொண்டாற்றுவதாகவும் அவர் கூறினார். அண்ணா ஹசாரேவின் ஜன் லோக்பால் மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலிக்கும் என்று குறிப்பிட்டார் மன்மோகன் சிங். ஊழல் பேர்வழிகளுடன் தாம் கைகோர்த்து விட்டதாக சிலர் கூறும் குற்றச்சாட்டு மிக தவறானது என்று கூறினார். எதிர்க்கட்சிகளை புண்படுத்துகிற மாதிரி தான் எந்த நேரத்திலும் பேசியதில்லை என்றும் தன் மீது புகார்கள் கூறும்போது மனவேதனைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தன்னை பற்றி சந்தேகம் இருந்தால் தனது சொத்துகள் மற்றும் சேமிப்பு விவரங்கள் அனைத்தையும் எதிர்க்கட்சியினர் வந்து தாராளமாக கணக்கு பார்க்கலாம் என்று பிரதமர் கூறினார். அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வற்புறுத்துவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மக்களவையில் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஹசாரே ஆதரவாளர்கள் ஹசாரேவை ஆதரித்து முழக்கமிட்டார்கள். மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜியுடன் அண்ணா ஹசாரே குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் இன்றும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. வலுவான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே
புதுடெல்லி ராம்லீலா மைதானத்தில் 10 நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறார். அவரது உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு தரப்பில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இதனிடையே மத்திய அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே மக்கள் மத்தியில் ஆவேசமாக உரையாற்றினார். அப்போது காவல்துறையினர் இங்கிருந்து தன்னை அப்புறப்படுத்தினால் மத்திய அமைச்சர்கள் வீடு முன்பு மறியல் போராட்டத்தை தீவிரப்படுத்துமாறு கூறினார். இதன் மூலம் இந்தியா முழுவதும் சிறையை நிரப்ப மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவித்தார். अहिंसा के मार्ग से आंदोलन करने का अधिकार संविधान ने हर इंसान को दिया है और ऐसे आंदोलन करने के लिए जान माल के लिए कोई खतरा नहीं है तो सरकार किसी को हाथ में लगा सकती। संविधान कह रहा है, संविधान के मुताबिक हम जा रहे हैं और ये लोग संविधान का गला घोटने की कोशिश कर रहे हैं। अभी भी मैं ये कह रहा हूं कि मुझे कोई भी तकलीफ नहीं है। कोई डॉक्टर आ जाए, गवर्नमेंट का डॉक्टर भेजो और चेक करो मुझे कि क्या तकलीफ है, बताओ. இதனிடையே மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதா குறித்து நாடாளுமன்றம் எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் என்று சல்மான் குர்ஷித் வலியுறுத்தினார். गवर्नमेंट ड्राफ्ट ऑलरेडी बिफोर द स्टैंडिंग कमेटी और जो स्टैंडिंग कमेटी के सामने गवर्नमेंट ड्राफ्ट है वो गवर्नमेंट ड्राफ्ट है और जब पार्लियामेंट की ये राय है कि आप अपना ड्राफ्ट विड्रॉ ना करें, उसको और सशक्त करें, तो हम पार्लियामेंट की बात को ठुकरा दें? कैसे ठुकरा दें? हम लोग पार्लियामेंट का हिस्सा हैं, तो जो पार्लियामेंट की राय है, जो पार्लियामेंट का मत है, उसका हमें सम्मान तो करना ही है ना. திருச்சியில் நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு கைது செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் நில அபகரிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் இருந்து பல்லாயிரக்கணக்கான புகார்கள் வந்ததை அடுத்து இவற்றை விசாரிப்பதற்காக 25 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சியில் துறையூரை சேர்ந்த ஒரு டாக்டரையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டி முன்னாள் திமுக அமைச்சர் KN நேரு 5 ஏக்கர் நிலத்தை அபகரித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அபகரிக்கப்பட்ட இந்த நிலத்தில் திமுக அலுவலகமான அண்ணா அறிவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து நில அபகரிப்பில் ஈடுபட்ட முன்னாள் திமுக அமைச்சர் KN நேரு மற்றும் முன்னாள் MLA அன்பில் பெரியசாமி ஆகியோரை கைது செய்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலை அபகரித்த வழக்கில் KN நேரு முன்ஜாமீன் பெற்று இருந்த நிலையில் தற்போது அறிவாலயம் நில அபகரிப்பு வழக்கில் கைதாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அறிவாலயம் இடம் வாங்கிய வகையில் துறையூரை சேர்ந்த டாக்டர் சீனிவாசன் அவர்கள் அவரிடமிருந்து நிலம் வாங்கிய போது அவரை மிரட்டி அடித்து உதைத்து வாங்கியதாக ஒரு வழக்கு. தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு 3,14,00,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களில் உள்ள முதியோர் இல்லம் ஒவ்வொன்றிற்கும் 1 லட்சம் ரூபாய் வீதம் 32 லட்சம் ரூபாயும், MGR காது கேளாதோர் பள்ளிக்கு 25,000 ரூபாயும், படுகொலை செய்யப்பட்ட தேமுதிக தென்சென்னை மாவட்ட 138வது வட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணனின் குடும்பத்திற்கு 1,25,000 ரூபாய் நிதியுதவியும் கேப்டன் வழங்கினார். கேப்டன் அவர்கள் எங்களை அழைத்து ஊக்கத்தொகை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்துறது, இன்னும் நாங்கள் முதியோர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை எங்களுக்குள்ளே கொடுக்குது. 1992ஆம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அன்று MGR காது கேளாதோர் இல்லம் பள்ளிக்கு 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் என்று ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து வருகிறார். மாணவர்களுக்கும் அவருடைய பிறந்தநாள் அன்று அவரே வந்து மதிய உணவு அளித்து வந்தார். அவருடைய பிறந்தநாளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதேபோல் தேர்தல் பணியின் போது விபத்தில் உயிரிழந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணசாமியின் குடும்பத்தாருக்கு மருத்துவமனையில் 40,000 ரூபாயும் நேற்று 25,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கினார்.
மேலும் ஈரோடு மாவட்டத்தில் 55 பேருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மனைகளின் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இவற்றின் மொத்த மதிப்பு 2,75 லட்சம் ரூபாயாகும். எங்களுக்கு கேப்டன் சார் பத்திரம் வழங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் குடும்பத்தில். எங்கள் அப்பா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக பார்த்து இந்த உதவி பண்ணியிருக்காரு. கட்டாயம் இவருக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்க்கையை அந்த இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி எங்க ஈரோடு மக்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இலவச ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது. இதன் மதிப்பு 5 லட்சம் ரூபாயாகும். கேப்டன் அவர்கள் நான் வாழும் பகுதியான விருகை தொகுதிக்கு இந்த ஆம்புலன்ஸை இலவசமாக வாங்கி தந்திருக்கிறார்கள். நம்மை அழைக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அன்பு தலைவர் நினைத்தது போல முழுமையாக இந்த மக்களுக்கு பணியாற்றி தலைவருக்கு பெருமை சேர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் 3,14,15,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் கேப்டன் விஜயகாந்திற்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக பொருளாளர் ஆர் சுந்தரராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கழக துணை செயலாளர்கள் AR இளங்கோவன், ஆஸ்டின், சுரேஷ்குமார், தேர்தல் பிரிவு செயலாளர் மாஃபா க பாண்டியராஜன், மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மகளிர் அணியினர், நலத்திட்ட பயனாளிகள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவையில் வீல் சேரில் வந்து அமரும் வகையில் தமக்கு வசதி செய்து தரவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். அதிமுக அரசு பதவியேற்றதும் சபாநாயகர் அறைக்கு வந்து MLA-வாக பதவியேற்றுக் கொண்ட முன்னாள் முதல்வர் கருணாநிதி அதன் பிறகு அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை திடீரென சட்டசபைக்கு வந்த அவர் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார். இருப்பினும் அவர் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி வீல் சேரில் வந்து அமரும் வகையில் சட்டப்பேரவையில் தமக்கு வசதி செய்து தரப்படவில்லை என்று கூறினார். பேரவை நிகழ்ச்சிகளை திமுக புறக்கணிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறிய கருணாநிதி, தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை இருப்பது போன்ற சூழ்நிலை காணப்படுவதாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் KN நேருவை அதிமுக அரசு கைது செய்திருப்பது குறித்து கேட்டபோது இது ஜெயலலிதாவின் 100 நாள் ஆட்சியின் சாதனை என்று கருணாநிதி பதிலளித்தார். கருணாநிதியுடன் MK ஸ்டாலின், J அன்பழகன் ஆகியோரும் வந்திருந்தனர். தமிழகம் முழுவதும் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் உற்சாக கொண்டாட்டம். ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள். தென்மேற்கு பருவமழை தீவிரம். அடுத்த 2 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என தகவல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.